அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பயிறு சால்னா செய்கிறதுக்கு பாசிப்பயிறு 1/2 கப் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கிறேன். புளியை கரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். வதக்கி அரைக்கிறதுக்கு பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி, தேங்காய் பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி கட் பண்ணி அதையுமே கத்திரிக்காவோட தண்ணியில் போடுறேன். போட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு 2 நிமிஷம் போல் வதக்கலாம். தேங்காய் பூ கூடையே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ குக்கரில் கல்லெண்ணெய் விட்டு வதக்கி அரைச்ச மசாலாவையும் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் மட்டும் போட்டு கூடவே உப்பும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கத்திரிக்காய், உப்பு, மசாலா நல்லா வதங்கணும். 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்ச புளி மறுபடியும் ஒருக்கா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மசாலா ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையுமே போட்டு கட் பண்ண உருளைக்கிழங்கு, பாசிப்பயிறு, வறுத்த பாசிப்பயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் லிட்டு போட்டு விசில் போட்டுற போகிறேன். 2 விசில் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். பாசிப்பயிறு சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாசிப்பயிறு சால்னா சப்பாத்தி, ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பாயில்டு எக்கும் கூட சேர்த்துக்க போகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.